ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் கேட்க போகிற ஒரு சாட்சி ஒரு மிஷனரி குடும்பத்தினுடைய சாட்சி. பாஸ்டர் ஜான்சன் ஜார்ஜ் அண்ட் சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் இவர்களுடைய ஒரு சாட்சி. இதில் நான் சொல்ல போகிற காரியங்கள் முழுவதும் அவர்கள் ஒரு சாட்சியாக சொன்னதனுடைய மொழிபெயர்ப்பு, அவ்வளவுதான். இதில் என்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் இல்லை. அதனால் ஏதாவது காரியங்கள் சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தால் அதை நல்ல புரிதலோடு கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக மிகவும் அன்பாய் கேட்கிறேன். சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் காஷ்மீரனுடைய அப்போஸ்தலன் பாஸ்டர் PM தாமஸ் அவர்களுடைய புதல்வி. கேரளாவிலே ஒரு CSI சபையின் போதகராக இருந்த ஜான்சன் ஜார்ஜ் அச்சன் அல்லது போதகர் ஜான்சன் ஜார்ஜ் அவர்களை சகோதரி கிரேஸ் ஜான்சன் திருமணம் செய்து கொண்டார்கள். சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் வளர்க்கப்பட்ட விதம் முற்றிலும் வித்தியாசமானது. அவர்கள் ஒரு ஆவிக்குரிய அல்லது பெந்தகோஸ்தே அனுபவங்களிலே வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி சகோதரியை இவர்கள் பாஸ்டர் ஜான்சன் ஜார்ஜ் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். திருமணமாகி வந்த புதிதில் இவர்களுக்கு ஒன்றும் புரிபடவில்லை. போதகர் ஜான்சன் ஜார்ஜ் அவர்களும் அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை ஆராதிப்பதையோ அல்லது தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெறுவதையோ முற்றிலுமாக எதிர்த்த ஒரு நபர். அவர்கள் மாவேலிக்கரைக்கு பக்கத்திலே கத்தானம் என்கிற ஒரு சபையில் இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு உபதேசியார் அந்த பகுதி வழியாக கடந்து போனார். அவர்கள் இவர்களுடைய வீட்டிற்குள் வந்து இவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி அவர் இவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஜான்சன் ஜார்ஜ் அச்சன் அவரை வற்புறுத்தி அவர் ஜெபம் செய்கிறதை நிறுத்திவிட்டார். இந்த காரியம் சகோதரி கிரேஸ் ஜான்சனுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. சில நாட்களுக்கு பின்பு ஜான்சன் ஜார்ஜ் அச்சன் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். முதலில் அது காய்ச்சலில் தொடங்கி சரீர வேதனையாகி மலேரியா போன்ற ஒரு சிம்டம் வந்து உடம்பு முழுவதும் இவரால் அசைக்க முடியாத அளவுக்கு வேதனையாக மாறி மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டல் திருவல்லாவில் இவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணினார்கள். டாக்டர்கள் எவ்வளவோ பரிசோதனை செய்து பார்த்தும் இவருக்கு சரியான வைத்தியத்தை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அநேக மருந்துகள் இவருக்கு சரீரத்தில் ரியாக்ட் பண்ணினது. வெளிநாட்டிலிருந்து விசிட் பண்ணுவதற்காக வந்திருந்த ஒரு மருத்துவர் இவரை பரிசோதனை செய்துவிட்டு எல்லா மருந்துகளையும் தற்காலிகமாக நிறுத்திவிட்டார். கொஞ்ச நாளைக்கு பின்பு டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். வீட்டில் ஐயாவும் அம்மாவும் ஒரு பாய் எடுத்து தரையில் விரித்து அங்கே உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பலமாய் பாஸ்டர் ஜான்சன் ஜார்ஜ் அவர்கள் மேலே வந்து இறங்கினார். அந்நிய பாஷைகளை பேசி 2 பேரும் தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த காரியம் இவர்களுடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தெரிந்தபோது அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் CSI சபையை விட்டு அநேகர் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உள்ள சபைகளுக்கு போய் வருகிறதை சபையின் மக்கள் கவனித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய ஒரு போதகரே சபையில் இருக்கிற பொழுது ஜனங்கள் அதை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஒன்றும் குறை சொல்லவில்லை, இதை வரவேற்றார்கள். ஆனால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதை குறித்து ஜான்சன் ஜார்ஜ் அச்சனுக்கு பயங்கர ஒரு எதிர்ப்பு இருந்தது. யாரெல்லாம் குழந்தை ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்கள் மறுபடியும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டாம் என்கிறதை குறித்து ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். ஆனால் வெளியிடவில்லை. இவர்களுடைய மூத்த சகோதரர் பஹ்ரைனில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அந்த குடும்பம் தயாரான பொழுது இங்கிருந்து ஃப்ளைட் பிடித்து அங்கே போய் அந்த குடும்பத்தை ஞானஸ்நானம் எடுக்க முடியாதபடி தடை செய்தவர் இவர். இவருடைய குடும்பத்தை சேர்ந்த அநேகர் அமெரிக்காவில் டெட்ராய்ட்டில் ஞானஸ்தானம் எடுக்க தயாரான பொழுது அவரை இங்கே இருக்கிற திருச்சபை டெட்ராய்ட்டுக்கு அனுப்பி அவர்களோடு கூட பேசி அவர்களை ஞானஸ்நானம் எடுக்க விடாதபடி செய்தவர் தான் ஜான்சன் ஜார்ஜ். இப்படி இருக்கிற வேளையில்
ஜான்சன் ஜார்ஜ் அச்சன் பிஷப் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டார். சில நாட்களுக்கு பின்பு அபுதாபியில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போதகராக நியமிக்கப்பட்டார். 3 வருடத்தில் அங்கே இருந்த நாட்களில் சகோதரி கிரேஸ் ஜான்சன் எவ்வளவெல்லாம் மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளவெல்லாம் மிச்சம் பண்ணி, எவ்வளவெல்லாம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு தங்கத்தையும் பணத்தையும் சேர்த்து வைத்து இந்தியாவிற்கு திரும்பி வரும்போது கொண்டு வந்த பொழுது செங்கன்னூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோடு வழஞ்சி என்கிற ஒரு சபையினுடைய போதகராக ஜான்சன் ஜார்ஜ் அச்சனை போதகராக நியமித்தார்கள். அந்த சபையில் நன்றாக ஊழியம் செய்தார். ஜனங்கள் 3 வருடம் இவர் ஊழியம் செய்த பின்பும் இவருடைய ஜனங்கள் எல்லாரும் போய் பிஷப்பினிடத்தில் பேசி மறுபடியும் இவருக்கு 1 வருஷம் கூட எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுத்தார். இந்த நாட்களில் இவர் ஒவ்வொரு வீடாக போய் யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை கணக்கெடுத்து 35 பேர்களை சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் செய்திருக்கிறார். சபையை விட்டு நிறுத்தி இருக்கிறார். சபைக்கு வர வேண்டாம் என்று பிஷப்பினிடத்தில் உத்தரவு வாங்கி அவர்களை சபையிலிருந்து விலக்கி இருக்கிறார். இந்த நாட்களில் ஒரு பெரிய கன்வென்ஷனில் போதகர் டிஜிஎஸ் தினகரன், பிபி ஜாப் போன்றவர்கள் வந்து பிரசங்கம் செய்கிற குந்தங்குளம் கன்வென்ஷனில், எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குந்தங்குளம் கன்வென்ஷனில் 7 நாட்கள் பேசும்படியாக இவர் அழைக்கப்பட்டார். மிக சிறந்த நற்செய்தியாளர். அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த சனிக்கிழமை வரை 7 நாள் இவர் பிரசங்கம் செய்திருக்கிறார். சனிக்கிழமை மாலையில் ஒரு 4 மணிக்கு அந்த 7வது நாள் நிறைவு கூட்டத்திற்கும் 8வது நாளில் பிரசங்கம் செய்வதற்கும் பெங்களூரிலிருந்து பிரதர் SR மனோகர் அவர்கள் பிரசங்கம் செய்த குன்னங்குளத்துக்கு வந்தார்கள். அவருக்கு மொழிபெயர்ப்பதற்காக அடூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையை சேர்ந்த ஏப்ரஹாம் தாமஸ் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் மொழிபெயர்ப்பதற்காக வந்திருக்கிறார். அப்பொழுது அவரை பார்த்த ஒரு பெரிய வீட்டில் 2வது மாடியில் ஜான்சன் ஜார்ஜ் அச்சனை தங்க வைத்திருக்கிறார்கள். அதே மாடியில் இன்னொரு அறையை அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு அவர்கள் அந்த வீட்டுக்காரர்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது ஜான்சன் ஜார்ஜ் அச்சன் மொழிபெயர்க்க வந்த அந்த போதகரை பார்த்து, நீங்கள் எதற்கு வேறு ஒரு அறையில் தங்க வேண்டும், என்னோடு கூட தங்கியிருங்கள் என்று சொல்லி அவருடைய அறைக்கு அழைத்தார். 4 மணிக்கு தொடங்கின இவர்களுடைய சம்பாஷணை ஞானஸ்நானத்தை குறித்தே இருந்தது. இவரும் தன்னால் வேதாகமத்தை சுட்டிக்காட்டி எவ்வளவெல்லாம் மறுப்பு தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு மறுப்பு தெரிவித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாள் மாலை வேளையில் ஜான்சன் அச்சனிடத்தில் மிக தெளிவாக திருமுழுக்கு பெற வேண்டுவதை, மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அவரிடத்தில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். அன்றைக்கு ராத்திரி பிரசங்கம் செய்ய வந்த SR மனோகர் அவர் பேசின, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர் பேசின காரியம் இதுதான். இன்று வரை ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிற காரியங்களுக்கு, தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்கிற காரியங்களுக்கு இது கீழ்ப்படுகிறதற்கான நாள். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஜான்சன் அச்சனும் அன்றைக்கு எழும்பி நின்று தன்னை ஞானஸ்நானத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். திங்கட்கிழமை வீட்டுக்கு திரும்பி வந்தார். தன் மனைவியினிடத்தில் இந்த காரியத்தை சொன்னபோது சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் மகிழ்ந்து போனார்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிவுற்ற பொழுது அவருடைய பிஷப்பை ஃபோனில் அழைத்தார். அவரை போய் குடும்பமாக 4 மணிக்கு போய் பார்த்தார்கள். பார்த்து அவரிடத்தில் பேசினார்கள். நான் என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பிஷப் சொன்னார், நானும் ஞானஸ்நானம், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவன் தான். நீயும் யாருக்கும் தெரியாமல் போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நீ உன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய் என்று பிஷப் அறிவுரை சொன்ன பொழுதும் அதை ஏற்க மனதில்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை அவரிடத்தில் சமர்ப்பணம் செய்தார். அடுத்த வாரம் சபையில் இந்த காரியத்தை கமிட்டி அங்கத்தினர்களை அழைத்து தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளப் போகிற காரியத்தை சொன்ன பொழுது சர்ச்சில் மிகப்பெரிய எதிர்ப்பு உண்டாயிற்று. அதை ஏற்றுக்கொள்ள ஒருவருக்கும் மனதில்லை. இது ஒரு பெரிய பூகம்பத்தை அவருடைய சபையிலே கிளப்பிவிட்டது. ஆனால் இவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய இவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார். சபை மக்கள் இவரை ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணுவதற்கு கூட ஒரு பெரிய கூட்டம் தயாரானது. அதாவது சரீர பிரகாரமாக இவரை உபத்திரவப்படுத்துவதற்கே ஒரு கூட்டம் தயாரானது. ஆனால் ஜான்சன் அச்சனை நன்றாக தெரிந்திருந்த அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து அவர்களுடைய லாரியில்
இவர்களுடைய பொருட்களை எல்லாவற்றையும் ஏற்றி ஊர்வலமாக இவரை கொண்டு போய் இவருடைய சொந்த வீட்டில் முண்டியப்பள்ளி திருவல்லாவிலே இவரை கொண்டு போய் இறக்கி விட்டார்கள். இவர்கள் பார்த்து பார்த்து கட்டின ஒரு அழகான வீடு, 2 மாடி வீடு, அந்த வீட்டிற்கு போய் இவர்கள் சேர்ந்தார்கள். ஒரு 50 சென்ட் இடம், 1/2 ஏக்கர் நிலம், அதிலே ஒரு வீடு இருக்கிறது. அதில் கொண்டு போய் இந்த குடும்பத்தை ஊர்க்காரர்கள் எல்லாரும் கொண்டு போய் இறக்கி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 3 மாதம் இந்த குடும்பம் தனியாக இருந்து ஆண்டவரை ஆராதித்தது. ஒருவரும் இல்லை. இதுவரை ஒரு பெரிய கூட்டத்தில் போதகராக இருந்தவர் இப்பொழுது 3 மாதம் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் வீட்டிலே இவர்கள் ஜெபிக்கிறதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் இவரை தேடி வர தொடங்கினார்கள். அப்படி ஒரு ஜெப கூடுகை இவருடைய வீட்டிலே வளர தொடங்கினது. அந்த வருடத்தினுடைய மே மாதத்தில் ஒரு எல்லாரும் அறிய ஊர்வலமாக சென்று, ஏற்கனவே இந்த திருச்சபையிலிருந்து வெளியே வந்த ஒரு ஆயர் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இவர்கள் திரும்பி வந்தார்கள். பல சபைகளிலிருந்தும் இவருக்கு அழைப்பு வந்த பொழுதும் ஒரு நாளிலே ஆண்டவர் இவரை தட்டி 4 மணிக்கு எழுப்பினார். இவர் எழும்பி வந்து அந்த அவர்கள் வீட்டினுடைய அந்த மெயின் ஹாலில் உட்கார்ந்து இவர்கள் முழங்கால் படி போட்டு ஆவியில் நிறைந்து இவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். காலையில் 9 மணி வரை தானும் தன்னுடைய மனைவியும் சேர்ந்து ஜெபித்த ஜெபம் நிறைவுக்கு வந்தது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிவிட்டு உட்கார்ந்திருந்த பொழுது ஒருவர் 9 மணிக்கு அழைத்தார். நான் சுகமில்லாமல் இருக்கிறேன், என்னை பார்க்க வர முடியுமா? இவர்கள் போய் பார்க்க போனார். அவர் ஒரு போதகர். அந்த வீட்டில் போன உடனே அவர் தான் படுத்திருந்த அந்த உள்ளறைக்கு இவரை அழைத்து ஒரு A4 சைஸ் ஷீட்டை இவர் கையில் கொடுத்தார். இவரை 4 மணிக்கு எழுப்பின ஆண்டவர் அந்த போதகரையும் 4 மணிக்கு எழுப்பியிருக்கிறார். இவர் என்னவெல்லாம் இனி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை அந்த ஒரு பேப்பர் முழுவதும் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு அட்டையை, ஒரு பரீட்சை அட்டையில் ஒரு A4 சைஸ் பேப்பரை வைத்து அதை எழுதியிருக்கிறார். என்னவெல்லாம் ஆண்டவர் இவர்கிட்ட பேசினாரோ இவைகள் எல்லாவற்றையும் அந்த போதகரிடத்திலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்படி இவர்கள் திரும்பி வந்து ஆண்டவருடைய நடத்துதலின்படி ரிவைவல் சர்ச் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு சபையை நிறுவினார்கள். 2 வருடத்திற்குள் இவர்கள் வீட்டிலே தொடங்கப்பட்ட ஒரு சின்ன சபை 8 சபைகளாக மாறிப்போனது. தேவனுடைய வல்லமையுள்ள கிரியைகள் இந்த சபைகளிலே வெளிப்பட்டது, லிட்ரலி. ஆனால் இந்த சபையை தொடங்கின நபர் கிட்டத்தட்ட 24 வருடங்களாயும் அதனுடைய எந்த தலைமை பொறுப்பிலும் இன்று வரை இல்லை. ஒரு நாளிலே இவர்கள் வீட்டிலே இருந்த பொழுது இவர்களுடைய மாமனார் பாஸ்டர் PM தாமஸ் இவர்களை பார்க்கும்படியாக இவருடைய வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது வீட்டில் ஒரு சின்ன கூடுகையை இவர் ஏற்பாடு செய்திருந்தார். மிக மிக முக்கியமான நபர்களை மட்டும் அழைத்து ஒரு கூடுகை. 2 அறைகளிலே ஆண்கள் ஒரு அறையிலும் பெண்கள் ஒரு அறையிலும் இருக்கிறார்கள். 2 அறைகளையும் பார்க்கும்படியாக போதகர் PM தாமஸ் நின்று பிரசங்கம் செய்தார். கடைசியில் வட இந்திய ஊழியங்களுக்கு செல்லும்படியான ஒரு பெரிய அறைகூவலை பாஸ்டர் PM தாமஸ் அந்த கூட்டத்தில் கொடுத்தார். இந்த ஒரு அறையில் இருந்த ஜான்சன் அச்சன் அவர் எழும்பி நின்று வட இந்திய ஊழியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அதுபோல இன்னும் ஒரு அறையிலே இருந்த சிஸ்டர் கிரேஸ் ஜான்சனும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே அவர் வேறு ஒரு அறையில் எழும்பி நின்று வட இந்திய ஊழியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்லவில்லை. ராத்திரியிலே இவர்கள் படுக்கைக்கு சென்ற பொழுது கட்டிலே ஜான்சன் அச்சன் உடைந்து போய் தேம்பி தேம்பி அழுகிறார். அப்போ சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் அவர்களிடத்தில் கேட்கிறார், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, ஏம்மா, நீ பார்த்து பார்த்து கட்டின ஒரு வீடு, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு டைலும் ஒவ்வொரு பார்ட்டும் இந்த வீட்டில் அதில் உன்னோட கை இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் நம்ம ஒருவேளை வட இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்கு போக சொல்லி சொன்னான், நீ எப்படி இதை ஏற்றுக்கொள்வையோ எனக்கு தெரியாது என்று அவர்கள் சொன்ன பொழுது, ஜான்சன் அச்சன் சொன்ன பொழுது சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் சொன்னார், நானும் அந்த அடுத்த ரூமில் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது நானும் எழும்பி நின்றிருந்தேன். இதை நான் உங்களிடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இப்படி ஆண்டவர் தங்களை வட இந்திய ஊழியங்களுக்கு அழைக்கிறதை இந்த குடும்பம் தெரிந்து கொண்ட பொழுது, அடுத்த நாள் ஜான்சன் அச்சன் டவுனுக்குள்ளே போன பொழுது ஒரு ஆம்னி காரில் நிறைய மேப் விற்கிறதை பார்த்தார்.
அப்போ இந்தியாவினுடைய மேப் ஒரு 7-8 மேப்பை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும், ஹாலில் ஒரு மேப்பு, பெட்ரூம்ஸில் ஒவ்வொரு மேப்பு, கிச்சனில் ஒரு மேப்பு, சாப்பிட்ற இடத்துல ஒரு மேப், இப்படி எல்லா இடங்களிலும் இந்திய மேப்பை இவர்கள் வைத்திருந்தார்கள். இது எந்த இடத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்றீங்களோ அந்த இடத்துக்கு போகலாம் என்ற தீர்மானத்தை இந்த குடும்பம் எடுத்திருந்தது. ஒரு நாளிலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் திரும்பி வந்து ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இவரிடத்துல ஒரு ஊரை சொல்லியிருக்கிறார், ஜல்பாய்குரி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இவர்கள் கேள்விப்படவே இல்லை. தன்னுடைய மனைவியினிடத்தில் வந்து சொல்கிறார், நீ ஒரு ஜியாகிரபி டீச்சர் தானே, ஜல்பாய்குரி எங்க இருக்குது என்று கேட்ட பொழுது அவரால் சொல்ல முடியவில்லை. குடும்பமாக தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். இது மேற்கு வங்காளத்தில் பூட்டானுடைய அஸ்ஸாம் பார்டரில் இருக்கிற ஒரு இடம்தான் ஜல்பாய்குரி. சபை மக்களிடத்தில் தங்களை ஆண்டவர் வேறொரு தேசத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது சபை மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இவர்கள் வெளியே போகக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கு மிக தெளிவான ஒரு தரிசனத்தை தந்தார். இவர்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் 4 மரங்களை காண்பித்தார். ஒரு பாக்கு மரத்தில் மிளகு கொடி, அதுபோல ஒரு பலா மரம், நீங்கள் போகிற இடங்களில் இதை பார்ப்பீர்கள். இன்னும் இவர்கள் பார்க்காத 2 மரங்கள், இப்படி 4 மரங்களை ஆண்டவர் காண்பித்தார். இன்னும் கொஞ்ச நாள் இன்னொரு முறை ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவரே இனி ஒரு அடையாளத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு 4 அடி உயரமுள்ள 6 கொக்குகள், சிவந்த நிறத்தில் இருக்கிற 6 கொக்குகள், நாரை, இவைகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சபை விசுவாசிகளிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவர் இது போல எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நாங்க போய் இந்த ஊரை போய் பார்க்க போறோம், இந்த இடத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் திரும்பி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அங்கே போயிடுவோம் என்று சொல்லிவிட்டு இவர்கள் திருவல்லா ஸ்டேஷனில் போய் ஜல்பாய்குரி அப்படிங்கிற ஊருக்கு ஸ்டேஷன் இருக்கிறதா என்று கேட்டபொழுது நியூ ஜல்பாய்குரி என்கிற ஊருக்கு ஸ்டேஷன் இருக்கிறது, இங்கிருந்து ட்ரெயின் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். மிகவும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இவர்கள் ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு நியூ ஜல்பாய்குரியிலே ட்ரெயின் தாமதமாக மத்தியானம் காலையில் 4 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு போய் சேர்ந்தது. அப்பொழுது இவங்க எங்கே போகிறது என்று தெரியாமல் அங்கே நிற்கிறார்கள். அதுக்கு முன்பதாக இவர்கள் வண்டியில் யாத்திரை செய்து போகிற பொழுது சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் அந்த தங்களோடு கூட பயணிக்கிறவர்களிடத்துல எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் நியூ ஜல்பாய்குரிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோம். இந்த ஊர் எப்படி? அவங்க ஒருத்தர் சொல்கிறார், பயங்கரமான வனம், காட்டு பிரதேசம், எல்லா மிருகங்களும் அங்கே இருக்கிறது, யானை, புலி, ரைனோசரஸ், இப்படி மிருகங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு பகுதி தான் நியூ ஜல்பாய்குரி என்று அவர்கள் சொன்னார்கள். மிகவும் அழகான பிளேஸ். இன்னொருவர் இதில் விசாரித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், திருடர்கள் நிறைந்த இடம், எப்பேற்பட்டவனையும் கொள்ளையடிச்சிருவாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, அவ்வளவு முரட்டு ஜனங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு இடத்துல விசாரிக்கிறார்கள். அங்கே சொல்கிறாங்க, அங்கே போய் யாரையும் நம்பி ஒரு டீ கூட குடிக்க முடியாது, அவங்க உங்கள் டீயில் வந்து மயக்க மருந்து கலந்துருவாங்க, எப்படி ஒரு 3 நாளைக்கு உங்களால் எழுந்திருக்கவே முடியாது, அந்த நாட்களில் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் திருடி விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்படி போய் அவர்கள் ஜல்பாய்குரி ஸ்டேஷனில் இறங்குகிற பொழுது அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் யார் உங்களுக்கு எந்த டீயோ காஃபியோ கொடுத்தா குடிச்சிடாதீங்க, நீங்கள் மயக்கம் போட்டுருவீங்க என்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரேடியோ இந்த ஒலிபரப்பி மூலமாக செய்யப்படுகிறது. அப்போ அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு ஒரு கேத்தலிக் நான் வேறு யாரையோ ஒருவரை கூட்டிக் கொண்டு போக வந்தவர்கள், கேரளத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை பார்த்து இவர்களிடத்தில் பரிச்சயப்பட்டு அவர்களை தங்களுடைய ஜீப்பில் ஏற்றி சிலிகுரி என்கிற ஊருக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். சிலிகுரியில் ஒரு சின்ன ஹோட்டல் அறையை எடுத்து இவர்கள் குளித்து துணிகளை துவைத்து ரெடி ஆவதற்குள் ஒருவர் வந்து கதவை தட்டினார். ஒரு ரூம் பாய், டீ வேணுமா என்று கேட்டார். ஆமாம் என்று சொல்லி அவர் 2 டீ கொண்டு வந்து கொடுத்த உடனே போதகர் குடித்து முடித்து விட்டார். சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் குளித்து விட்டு வருவதற்குள் இவர் குடித்து முடித்து விட்டார். சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் வந்து அதை குடிக்க தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது பாஸ்டர் ஜான்சன் அதை நிறுத்தி இருக்கிறார். ஏம்மா, எனக்கு தலை சுற்றுகிறது, இதுக்குள் ஏதோ ஒரு பொருள் கருப்பாக இருக்கிறது என்று சொல்லி இதை காண்பித்த பொழுது அவர்கள் பாதியை குடித்ததை நிறுத்திவிட்டார்கள். அதற்குள் போதகருக்கு பயங்கரமான தலை சுற்றல், வாந்தி, இப்படி மயக்கம் எல்லாம் வர தொடங்கினது. ஆனால் 2 பேரும் சேர்ந்து கைகோர்த்து பிடித்து ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்கிற வேதவசனத்தை பிடித்து கொண்டு இவர்கள் ஜெபித்தார்கள். வேகமாக கதவை பூட்டி அந்த ரூமை விட்டு வெளியே போனார்கள். இவர்களுக்கு ஒன்றும் சுபவிக்கவில்லை. அதற்குள் கலந்திருந்தது மயக்க மருந்து தான். வெளியே போய் ஒரு
இவருக்கு ஒரு போதகருடைய அட்ரஸை இவருடைய மாமனார் தந்திருந்தார் சிலிகுரியில். அவரை தொடர்பு கொண்ட பொழுது அவரை கிடைக்கவில்லை. அவருடைய அட்ரஸ் இருக்கிறது. ஒரு சின்ன வண்டியை பிடித்து அவர்கள் வீட்டிற்கு போய் சேர்ந்தார்கள். அந்த போதகர் இவர்களை அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஒற்றை அறை, இவர்களுக்கு கட்டிலை கொடுத்து விட்டு அந்த குடும்பம் தரையிலே படுத்து கொண்டது. அடுத்த நாள் இவர்கள் ஆனால் திரும்பி போவதற்கான டிக்கெட்டை மாத்திரம் இவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் ஒருவேளை பணமெல்லாம் தொலைந்து போனாலும் திரும்பி போவதற்கான டிக்கெட்டாவது நம்மிடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அடுத்த நாள் இவர்கள் சொன்ன அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஒரு ஹயர்ட் ஜீப் என்றால் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேர் ஆட்டோ போல ஒரு ஷேர் ஜீப்பில் ஏறி போகிறார்கள். போகிற பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனத்தில் காண்பித்த ஒவ்வொரு மரமும் அங்கே இருக்கிறது. மேற்கு வங்காளமும் கேரளமும் கம்யூனிஸ்ட்கள் ஆட்சி செய்கிற மாநிலங்கள் அந்த நாட்களில். அப்பொழுது இங்கே இருக்கிற பல காரியங்களையும் அங்கே கொண்டு போய் நட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பல காரியத்தையும் கேரளத்தில் கொண்டு வந்து நட்டிருக்கிறார்கள். அப்படி கேரளத்திலிருந்து போனது தான் மிளகு, கேரளத்திலிருந்து போனது தான் பலாமரம். அங்கே அவைகள் நன்றாக செழித்து வளர்ந்திருக்கிறதை பார்த்திருக்கிறார்கள். அது போலவே இனியும் ரெண்டு மரங்களை ஆண்டவர் காண்பித்த மரங்களையும் இவர்கள் அங்கே பார்த்தார்கள். கொஞ்ச தூரம் இந்த வண்டி ஓட்டிக்கொண்டு போகிற பொழுது ஒரு இடத்துல இந்த ஜீப் டிரைவர் அதை நிறுத்திவிட்டு மிகவும் ஆச்சரியத்தோடு ஒரு காரியத்தை காண்பித்தார். ஒரு சதுப்பு நிலத்தில் 6 கொக்குகள் கிட்டத்தட்ட 4 அடி உயரத்தில் நாரை, செங்கால் நாரை ஒற்றை காலிலே நிற்கிறது. அப்பொழுது சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் அந்த டிரைவர் இடத்துல கேட்கிறார், இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பறவையை பார்த்ததில்லை? அவர் சொல்கிறார்கள், இதுதான் நாங்கள் முறை இந்த இடத்துல இந்த பறவையை பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு பறவையை நாங்கள் பார்த்ததே இல்லை. இவர்களுக்கு நன்றாய் புரிந்துவிட்டது, ஆண்டவர் இவர்களை இந்த இடத்திற்கு தான் அனுப்புகிறார். மறுபடியும் இந்த குடும்பம் திரும்பி திருவல்லாவிற்கு வந்து தங்களுக்கு இருந்த நிலத்தை, தங்களுடைய வீட்டை எல்லாவற்றையும் விற்றுவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு நியூ ஜல்பாய்குரிக்கு போனார். அங்கே ஒரு மிஷன் ஸ்டேஷனை போய் ஒரு வீட்டில் தங்கினார்கள். ஒரு பிராமணனுடைய வீடு. அந்த வீட்டில் டாய்லெட் இல்லை. இவங்க எல்லா வசதிகளோடும் கூட வாழ்ந்த ஒரு வீடு. எதுக்கு இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டில் தான் பிள்ளைகள் எல்லாரும் போகணும். வீட்டுக்கும் அந்த டாய்லெட்டுக்கு நடுவில் ஒரு சதுப்பு நிலம், அதற்குள் இறங்கி தான் அங்கே போகணும். அந்த கண்டிஷன் எல்லாம் இவங்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. சில நாட்களிலே ஒரு நல்ல இடத்தை வாங்கி ஒரு மிஷன் ஸ்டேஷனை தொடங்கினார்கள். இந்த குடும்பம் பல காரியங்களை அங்கே போன உடனே ஆண்டவர் கிருபையிலே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அட்மிஷன்ஸ் கிடைத்தது. அங்கே ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். இவர்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதை ஊழிய முகாந்திரமாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த இடத்துல இருக்கிறவர்கள் மிகவும் முரட்டாட்டமான ஜனங்கள். ஒரு நாளிலே அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு டீச்சர் அழைக்கிறார்கள். மேடம், உடனே நீங்கள் இங்கே வரணும். இங்கே ஸ்கூலை தீ வச்சு எரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்குது என்று சொன்னார்கள். சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் தன்னுடைய ஒரு டெம்போ போன்ற ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஓட்டிக்கொண்டு தன்னந்தனியாக போகிறார்கள். அந்த இடத்திற்கு போகிற பொழுது போய் அந்த பள்ளிக்கூடத்தின் அறைக்குள்ளே ஏறி, அந்த பிரின்சிபல் இருக்கிற அந்த அறைக்குள்ளே ஏறி ஒரு சேரில் உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய கூட்டம் இதற்குள் ஒருவன் சொல்லுகிறான், அந்த டெம்போவை தீ வச்சு எரிச்சிடு, நான் இவங்க சங்க அறுத்துடுறேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் கத்தி கப்படாவோட உள்ளே ஏறி இவர்களை கொல்லுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது இவங்களால் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட பார்க்க முடியாது. இவங்களுக்கு பயங்கர பயமுள்ள ஒரு சகோதரி கிரேஸ் ஜான்சன். திடீர்னு, ஆண்டவரே, நாங்கள் உங்கள் கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் சொல்லி கொண்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிற அதே சமயத்தில் அந்த வந்த கூட்டம் தலை தெரிச்சு கன்ஃபியூஷனோட ஓடி போயிடுச்சு. இவர்களை பார்த்த உடனே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வெளியே ஓடி போய் பல இடங்களிலே ஒளிந்து கொண்டார்கள். அவங்கெல்லாம் திரும்பி வருகிற பொழுது சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் மட்டும் தன்னந்தனியராக பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன நடந்தது என்று யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை, போய்விட்டார்கள். சில நாட்களுக்கு பின்பு இந்த இடத்தை விசிட் பண்ணுவதற்கு ஒரு ஹயர்டு ஒரு ஷேர் ஜீப்பில் சகோதரி கிரேஸ் ஜான்சனும் இன்னி ஒரு பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள்.
போகிற பொழுது கிட்டத்தட்ட மாலை மங்கி விட்டது. இவர்கள் ஒரு 7 ஆறுகளை கடந்து போக வேண்டும், காட்டாறுகளை கடந்து போக வேண்டும். அப்படி ஒரு எப்படியாவது திடீரென்று ஆற்றிலே வெள்ளம் வந்து விட்டது. அந்த கரையில கொண்டு வந்து அந்த ஜீப் ஓட்டுநர் நிர்தாட்சணியமாக இந்த 2 பெண்களையும் இறக்கி விட்டு என்னால் உங்கள் கூட வர முடியாதுன்னு சொல்லி இவர்களை இறக்கி விட்டு அவன் திரும்பி போய்விட்டான். சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன் சொல்லுகிறார் அந்த பெண்ணிடத்தில், ஏமா தண்ணி கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு, நம்ம இதில் இறங்கி நடந்து அக்கறைக்கு போயிட்டோம்னா அந்த மிஷன் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம், அங்கே போனால் நம்ம பத்திரமாயிருவோம், வா நம்ம தண்ணியில் இறங்கி நடந்துருவோம் என்று சொல்லுகிற பொழுது தண்ணீரில் தண்ணீரில் இவர்கள் நடக்கிறார்கள். இவர்கள் கால் தரையிலே பாவவில்லை. அண்டர் கரண்ட் கீழே வந்து மணல் ஓடுகிறது. இவர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய கை இவங்க கரங்களை பிடித்து ஆற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து கரையில் விட்டது. அதுபோலவே அந்த பெண்ணையும் கூட வந்த இன்னொரு பெண்ணையும். அப்போ தான் அந்த நபரை எங்கேயோ பார்த்த நினைவு இவர்களுக்கு வருகிறது. இவன் தான் சில நாட்களுக்கு முன்பதாக இவர்களை கொல்லுவதற்காக அந்த அறைக்குள்ளே வந்தவன். அவன் சொல்லுகிறான், நான் உங்களை கொல்லுவதற்காக அந்த அறைக்குள்ளே நான் பெரிய கத்தியை ஓங்கி நின்ற பொழுது ஒரு பெரிய கூட்டம் ஆட்கள், தீ உங்களுடைய அறை முழுவதும் வந்து இறங்கிவிட்டது. ஒரு பெரிய எங்களை காட்டிலும் பலசாலியான பலர் அந்த அறைக்குள் வாள்களோடு வந்து நிற்கிறதை நாங்கள் கண்டபொழுது பயந்து ஓடி போய்விட்டோம் என்று அவன் அன்றைக்கு தான் சாட்சி சொல்லியிருக்கிறான். அன்றைக்கு கன்ஃபியூஷனில் ஓடி போய்விட்டார்கள். ஸோ கர்த்தர் இவர்களை இப்படியெல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே பாதுகாத்திருக்கிறார். 2013ஆம் ஆண்டு ஜான்சன் ஜார்ஜ் ஹட்சனுக்கு திடீரென்று சுகமில்லாமல் போய்விட்டது. என்னவென்று சிலிகுரியில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்த பொழுது மஞ்சள் காமாலை என்று சொன்னார்கள். ஊரில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இங்கே வந்துவிடு, இங்கே தான் நமக்கு மஞ்சள் காமாலைக்கான நல்ல மருத்துவம் இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் ஊருக்கு வந்தார்கள். ஊருக்கு வந்த பொழுது ஒரு டாக்டர் இடத்துல போய் இவர்கள் பரிசோதனை செய்து பார்த்த பொழுது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது லிவர் சிரோசிஸ், உங்களுடைய கல்லீரல் செயலற்று போய்விட்டது, அது நார் போல மாறி இருக்கிறது, அதுவெல்லாம் தழும்பாயிடுச்சு, இந்த ஒரு சிச்சுவேஷனை மறுபடியும் சரி செய்ய முடியாது, அதனால் சிஎம்சி வெள்ளூருக்கு போங்க, அங்கே உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸை சொல்லுவாங்க. போய் பார்த்த பொழுது டாக்டர்கள் சொன்னார்கள், கல்லீரலை மாற்று அறுவை சிகிச்சை செய்து வேறொருவருடைய கல்லீரலை இதற்குள் கொண்டு வந்து நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 50 லட்சம் ரூபாய் இந்த அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும். 25 லட்சம் ரூபாய் அறுவை சிகிச்சைக்காகவும் 25 லட்சம் ரூபாய் அறுவை சிகிச்சைக்கு பிற்பாடு தேவைப்படும். இவ்வளவு பணம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இந்த குடும்பத்திற்கு ஒரு அதிர்ச்சி தான். போதகரை தன்னுடைய 2 பெண் மக்களையும் வரவழைத்து அவருடைய பொறுப்பில் கொடுத்துவிட்டு இவர்கள் சொந்த ஊருக்கு திருவள்ளாவில் போய் தன்னுடைய பேங்க்கில் கடன் கேட்கலாம் என்று போகிறார்கள். ஃபெடரல் பேங்கினுடைய மேனேஜர் சம்பள சர்டிஃபிகேட்டை கேட்கிறார். இவர்களை ஒரு காலத்தில் இவர்கள் ஜல்பாய்குரிக்கு போன உடனே அங்கே இருந்த குஜராத்தி சமூகம் வந்து எங்களுடைய மிகப்பெரிய பள்ளிக்கு உங்களை நாங்கள் முதல்வராக்க விரும்புகிறோம், 50,000 ரூபாய் சம்பளம் தருகிறோம் என்று எல்லாம் இவர்களை அழைத்தார்கள். ஆனால் இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இங்கே வந்ததனுடைய காரணம் அதுவல்ல, அதனால் நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சிஸ்டர் கிரேஸ் ஜான்சனுக்கு மனதிற்குள்ளே பெரிய வருத்தம், ஒருவேளை நாம் அந்த வேலைக்கு போயிருந்தால் இன்றைக்கு சம்பள சர்டிஃபிகேட் இருந்திருக்கும், நமது புருஷனுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்றெல்லாம் மனதில் கலங்குகிறார்கள். 2 நண்பர்கள் இவர்களை அதே நாளில் ஃபோனில் அழைக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய 2 பெண் மக்களையும் MSW படிக்க வைப்பதற்கு பதிலாக பேங்க்குக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பிலேயே உங்களுடைய மருத்துவ செலவுகள் எல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கும். நல்ல அழகான உயரமும் அற்புதமான தோற்றத்தையுடைய உங்கள் பையனை ஆர்மியில் சேர்த்துருந்தீங்கன்னா அவர் ஒரு ஆஃபீஸராக இருந்திருப்பார் நேரத்துக்கு, இன்றைக்கு அவர் உங்களை கவனித்து கொண்டிருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இவருடைய மனதை தகர பண்ணினார்கள். பேங்க் மேனேஜரும் இவர்களை வெறும் கையோடு கூட அனுப்பிவிட்டார். மனம் நொறுங்கி போய் இவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். சொந்தக்காரருடைய வீட்டில் ஒரு 2வது மாடியில் அவர்கள் மேலே ஏறி அவர்கள் அறைக்கு செல்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் நிறைய கேள்விகள். ஆண்டவரே, எங்களை ஊழியத்துக்கு அழைத்தீர், இப்பொழுது என் புருஷன் பணம் இல்லாமல் அந்த காரணத்தினாலே மருத்துவம் செய்ய முடியாமல் அவர் மரித்து போகிறார் என்றெல்லாம் மனதுக்குள்ளே சொல்லி அழுது இவர்கள் அந்த ராத்திரியில் உறங்கி போனார்கள்.
காலையில் எழும்புகிற பொழுது ஒரு சத்தம் இவர்கள் காதில் கேட்கிறது. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் என்கிற வேத வசனம் இவருடைய இருதயத்தில் ஏறி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டது. மிகப்பெரிய தைரியம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை நமக்கு செய்ய வல்லவர் என்கிற மனதில் திடம் இவர்களுக்குள்ளே வந்தது. இங்கே இருந்து 3:20 சொல்லி எபேசியர் 3:20 சொல்லி உடனே வண்டி பிடித்து காட்பாடியில் இறங்கி சிஎம்சி வெள்ளூருக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அங்கே போன உடனே போதகர் ஜான்சன் கேட்டார், எம்மா பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? அவர்கள் சொல்கிறார்கள். எபேசியர் 3:20 இதை கேட்டவுடனே போதகர் ஜான்சன் சோர்ந்து போய்விட்டார். ஒருவேளை நான் இவ்வளவு ஊழியம் செய்தால் போதும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கலாம். அதனால் நான் மரித்து போனால் என்னை கொண்டு போய் நம்முடைய மிஷன் ஸ்டேஷனில் அந்த தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் என்னை அடக்கம் செய்துவிடு என்று போதகர் சொன்னார். அன்றைக்கு இவருக்கு ரொம்ப சுகமீனமாய் ஒரு வயிறு முழுவதும் நீர் நிறைந்து ஒரு 2-3 லிட்டர் தண்ணீர் உள்ளே இருக்கிறது. அதை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஒரு ஓட்டை போட்டு அதை வெளியே எடுத்தார்கள். அன்றைக்கு இரவு ஒரு ஃபோன் வந்தது. சிஸ்டர் கிரேஸ் ஜான்சன், நீங்கள் போதகர் ஜான்சன் ஜார்ஜ் அவர்களுடைய மனைவி தானே? ஆமாம். உங்களுடைய புருஷனுடைய வைத்திய செலவிற்கு ஆண்டவர் என்னை கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்கிறார். ஃபோன் அழைத்தது ஒரு ஆல்ஃப்ரெட், கென்யா, ஆப்பிரிக்காவில் இருந்து. உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் தர முடியுமா? பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாவற்றையும் உடனே அவனுக்கு கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த ஜான்சன் ஜார்ஜ் போதகர் அம்மாவிடத்தில் கேட்கிறார், என்ன காரியம் செய்தாய்? ஆப்பிரிக்காவிலேருந்து ஒருத்தன் கூப்பிட்றான், கென்யாவிலேருந்து கூப்பிட்றான், அங்கே எல்லாமே ஃப்ராட்ஸ்டர்ஸ், இப்போ பேங்க்கில் இருக்கிற எல்லா பணமும் போகுது என்று சொன்னார். போனால் போயிட்டு போகுது, என் அக்கௌண்ட்டில் 218 ரூபாய் என்னமோ தான் இருக்குது, அதை அவன் எடுக்கணும்னா எடுத்துக்கொள்ளட்டும். அடுத்த நாள் காலையிலே ஒரு 11 மணிக்கு ஃபெடரல் பேங்க் திருவள்ளாவுடைய மேனேஜர் சிஸ்டர் கிரேஸ் ஜான்சனை அழைக்கிறார். உங்களுக்கு ஆல்ஃப்ரெட்னு யாரையாவது தெரியுமா? தெரியுமே என்று சொல்கிறார். கென்யா, ஆப்பிரிக்காவில் உள்ளவர். இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய தொகை வந்திருக்கிறது. எவ்வளோ வந்திருக்கிறது? 11 லட்சம் ரூபாய். டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள், 10 லட்சம் ரூபாயை நீங்கள் இங்கே முன்பணமாக கட்டி வைக்க வேண்டும். அப்போ தான் நாங்கள் உங்களை லிஸ்ட்டில் வச்சுக்குவோம். ஒரு டோனர்கிட்டேருந்து ஒரு இந்த ஈரல் கிடைக்கிற பொழுது அப்போ தான் உங்களுக்கு மாற்றி வைக்க முடியும். யாராவது மூளை சாவு ஏற்பட்டவர்களோ அல்லது மரித்து போனவர்களுடைய ஈரலை உடனே ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு பண்ண முடியும் என்று சொல்லி அந்த காரியத்தை டாக்டர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அப்படி இந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கெட்டவும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை செலவுக்காக வைத்துக்கொள்ளவும் இவர்களுக்கு அந்த நாளிலே முடிந்தது. 2013 இவர்களை பிள்ளைகளும் போதகரம்மாவும் சேர்ந்து ஜெபித்து அனுப்பி வைத்தார்கள். 18 மணி நேரம் நீண்டு நின்ற அறுவை சிகிச்சை, 3 நாட்கள் ஐசியூவில் இருந்த உடனே ஜான்சன் ஜார்ஜன் குயிக்காக ரிக்கவராகி வெளியே வந்து விட்டார். அறைக்கு கொண்டு வந்தார்கள். டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள், இன்றைக்கு உங்களுடைய முழு பணத்தையும் நீங்கள் கட்ட வேண்டும், அப்போ தான் நீங்கள் வெளியே போக முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ இவர்கள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் அறையில் உட்கார்ந்துருக்கிறார்கள். மேட்ரன் வந்து விட்டு கேட்கிறார்கள், என்ன நீங்கள் இன்னும் போகாமல் இருக்கீங்க? இல்லை, நாங்கள் பில்லுக்காக உட்கார்ந்துருக்கோம், ப்ளீஸ் கோ என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ ஜான்சன் ஜார்ஜ் அச்சன் சொல்கிறார், ஒருவேளை நம்ம மிஷினரி குடும்பம் நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம், பிற்பாடு இவர்கள் கட்டுவார்கள் என்று நம்மை அனுப்புவார்களாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் மிகுந்த ஆர்வத்தோடு கூட ஒரு 3 நாளைக்கு பின்பு சகோதரி கிரேஸ் ஜான்சன் போய் கேட்கிறார்கள். சிஎம்சியில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் போய் கேட்கிற பொழுது, உங்களுடைய முழு தொகையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது, அதனால்தான் உங்களை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் இவர்களுடைய தேவை முழுவதையும் சந்தித்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை காண பண்ணுவார். அந்த
அந்த பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஸோ யாராவது ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிற பொழுது நாம் என்ன செய்வோம் என்று ஒரு நாளும் கலங்க வேண்டதில்லை. நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறார். அவரை சார்ந்திருக்கிற பொழுது ஏற்படுகிற சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.